ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பொட்டேட்டோ 65 எப்படி பண்ணாங்கன்னு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நீளமாக சொருகி எடுத்து வச்சுக்கோங்க. சொருகிட்டு அதை 2 times or 3 times வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா புழிஞ்சு தண்ணியே இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. பொட்டேட்டோ நீங்கள் சீவி இருக்கனால தண்ணி விடும். ஸோ நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா உதிரியே ஆகணும். 2-3 times வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக உதிரியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா இதுக்காக ஏற்ற சால்ட்டு, ஃபைனலாக 2 tablespoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது 15 to 20 minutes சொன்னால் போதும். இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதை இப்படி பாயில் பண்ணுறப்ப பார்த்தா தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, இது 2 இதோடு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலருக்காக வேணால் ஜிலேபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்தால் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இதை நான் சின்ன பாலாக நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டேட்டோவை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோவை இதில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்லைஸ் பொட்டேட்டோவை அதில் ஆட் பண்ணி பாருங்கள். அது நல்லா பொரிஞ்சு வர்றப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைங்க. செகண்ட் டைம் நாங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நேரம் உள்ளே வேக விடுங்க. ஏன்னா மேலே கிறிஸ்பி ஆயிரும், இல்லைனா உள்ளே மாவு மாதிரி இருக்கும். ஸோ 2 சைடுமே நல்லா இதாகணும். இன்சைட் ரொம்பவே மாவு மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி அலரும். ஸோ நல்லா பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் சைடு திருப்பி போட்டிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 minutes வைங்க. ஒரு 5 minutes வச்சதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு டபுள் சைடு திருப்பி போட்டுட்டு நம்ம இதை பாருங்கள். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது நல்லா 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இது 2 சைடும் நல்லா வெந்ததுனால இது நான் இதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் மயோனஸ் 2மே கொஞ்சம் வச்சு இதை சர்வ் பண்ணலாம். நான் இதில் டொமேட்டோ சாஸ் மட்டும் வச்சுருக்கேன். நம்மளோட பொட்டேட்டோ 65 ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.